யாரும் சொல்லாத காவியம். அத்தியாயம் 36. உணர்வற்ற கண்களோடு அழகி விட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறியை பார்த்து கொண்டிருக்க, குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவோ வெகுநேரம் கழித்து அவள் வட்ட நாபி கமலத்தில் நச்சென்று முத்தத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் மேலே பாம்பு போல ஏறி வந்து அவள் மார்பு மத்தியில் முகத்தை புரட்டி கொண்டே அடுத்த கட்டத்திற்கு அவள் மெல்லிய ரோஜா மொக்கில் இதழை வைத்து கடிக்க, போஷிகா, உங்க குழந்தையா என்றவளின் கேள்வியிலேயே மோகம் குழி தோண்டி புதைக்கப்பட, சட்டென்று கண்களை அகல விரித்த சூர்யாவோ அவளை நிமிர்ந்து பார்க்க, அவள் முகத்தில் கடப்பாறை விழுங்கிய கடினம். என்ன கேட்ட ரதி? போஷிகா, உங்க குழந்தையா? அது அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் அறைக்கு வந்தது நீங்களா? என் கூட தப்பா இருந்தது நீங்க தானே? இப்ப எல்லாத்தையுமா மறைச்சிட்டு மறுபடியும் என்ன பயன்படுத்திக்கிறீங்க, அப்படித்தானே என்ற ஒவ்வொரு கேள்விக்குமே காவலன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி அருகே கிடந்த செல்போனில் ஓடிய படத்தை பார்த்தவன் தலையில் கையை வைத்துக்கொண்டு படுக்கையில் படபடவென எழும்பி அமர்ந்தவன் அழகியை தொடப்போக அவன் கையை தட்டிவிட்ட அழகியோ, ரதி, நான் ஊருக்கு போகணும், டிக்கெட் போட்டு கொடுங்க. ரதி, சொல்றத கேளுடி. அன்னைக்கு எவனோ எனக்கு போதை மருந்து தந்துட்டான். சத்தியமா உனக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஊருக்கு டிக்கெட் போட்டு தர முடியுமா முடியாதா என்றால் கண்ணீர் வடிந்த கண்களோடு. ப்ளீஸ் ரதிமா, சத்தியமா அந்த நாதாரி சொல்ற மாதிரி எதுவும் உண்மையில்லை. நான் உன்னை பிளான் பண்ணி ஏமாத்தவும் இல்லடி. டிக்கெட் எப்போ போடுவீங்க? ரதியோ அவன் கசக்கி போட்ட இளம் கனிகளை உள்ளே போட்டு அமுக்கி ஜாக்கெட்டை போட இவன் பாவமாக போர்வையோடு அவள் பின்னாலேயே அலைந்தான். அவளோ குளித்துவிட்டு மணக்க மணக்க புடவையை கட்டி பெட்டி படுக்கையை தயார் செய்ய, காவலனோ குடும்ப சிக்கலில் மாட்டிக்கொண்டு தலையை சொரிந்தான். எவ்வளவு தாஜா செய்தாலும் அவளை மலையிறக்கவே முடியவில்லை. நான் தப்பு பண்ணியிருப்பனா ரதி? அவளோ கத்தியை எடுக்க, சூர்யாவோ ஓடிப்போய் கத்தியை பிடுங்க. வயிறு பசிக்குது, பழத்தை வெட்ட விடுங்க என்று இவள் சிடுசிடுக்க, ஓ பழம் வெட்டவா? சூசைட் அட்டம் கீது ஏதாவது பண்ணிடாத தாயே. நீ இல்லனா சத்தியமா நானும் செத்து போயிடுவேன் பாத்துக்க. உங்களுக்காகெல்லாம் அந்த சாவை நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்றதுமே உதட்டை பிதுக்கினான் சூர்யா. அப்ப அவனுக்காக 3 தடவை சூசைட் அட்டம் ட்ரை பண்ணிருக்க, எனக்காக ஒரு தடவை கூட பண்ண மாட்டியா நீ என்றதுமே அழகி அவனை முறைத்த மேனியாக திரும்பி பார்க்க தலையிலேயே அடித்து கொண்டான் சூர்யா. சாரி டி, நான் என்ன பேசினாலும் உனக்கு இப்ப வில்லங்கமா தான் தெரியும் என்பதற்குள்ளாகவே அவனுக்கு போன் கால் தொடர்ந்து வர, சை இவனுங்க வேற, நான் செத்து கிடந்தாலும் போனை போட்டு வந்து வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவானுங்க போல இருக்கு. ஏய் ப்ளீஸ் டி, எதுவும் அவசரப்படாதேன்னு, நான் நைட்டு வந்து பேசுறேன். 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். போயிராதடி என்று கெஞ்சியபடியே யூனிஃபார்மை அணிந்து கொண்டே அவளை திரும்பி பாவமாக பார்த்தான். அழகி சோஃபாவில் அமர்ந்து நகத்தை கடித்து கொண்டிருக்க, இவ்வளவு நிதானமாக இருப்பதே நல்லதுதான் என ஏட்டம்மாவை அவளுக்கு காவலுக்கு வைத்துவிட்டு வேலையை முடித்துவிட்டு அவன் வீட்டிற்குள் வர, வீடு அவள் இல்லாமல் வெறிச்சோடி போய் கிடந்தது. சூர்யாவுக்கோ பகீர் என்றாகி நெஞ்சை பிடித்து கொண்டான். மேடம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க சார், சாவியை தர சொன்னாங்க என்று ஏட்டம்மா சாவியை கொடுக்க, அவளை அங்கே அனுப்பக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சார், உங்க பொண்டாட்டி எங்க கேட்குறாங்க சார்? என் புருஷன்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு 7 மணி பஸ்ஸுக்கு போயே தீருவேன்னு ஒத்த காலில் நின்று போயாச்சு சார் என்றதுமே மணியை பார்த்தான். பிடிவாதக்காரி. 6:40க்கு வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓடினான். அவன் அம்மையார் பஸ்ஸிலோ ஜன்னல் ஓர சீட்டில் உட்கார்ந்து அவள் ஒரு பிடி கடலை, மகளுக்கு ஒரு பிடி கடலை என்று ரசித்து தின்றபடியே ஊர் சோவாரி கொண்டு இருந்தார்கள். அங்கு போலீஸ் ஆடையில் வந்த அவனை பார்த்ததும் கூட்டம் விலகி இடம் கொடுக்க, அவனோ கடகடவென்று ரதியை தேடி கண்களை அலைய விட்டவன் அவளை பார்த்ததுமே நிம்மதி பெருமூச்சு விட்டு, பாதகத்தி, என்ன நினைக்கிறானே தெரியலையே. பஸ்ஸில் தாவி ஏறி உள்ளே வந்தான். அவனை பார்த்ததுமே குழந்தை தாவி அவன் தோளில் ஏறிக்கொள்ள, சூர்யாவோ அவள் அருகில் பொத்தென்று வேர்த்து போய் விறுவிறுத்து அமர்ந்தான். அழகி கையில் வைத்திருந்த நீர்பாட்டிலை அவன் பக்கத்தில் நீட்டிவிட்டு மறுபடியும் வெளியே பார்த்து கொண்டே கடலையை கொறிக்க ஆரம்பித்து விட்டாள். அவ்வளவு சொல்லியும் விட்டுட்டு உன் பாட்டுக்கு ஒத்தையா ஏறி உட்கார்ந்துருக்க, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அடி குரலில் சூர்யா அவளிடம் சீர, ஊருக்கு போறேன்னு அர்த்தம், இப்ப எதுக்கு பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க நீங்க? ரதி, நான் தப்பே பண்ணல. உங்ககிட்ட அந்த உண்மையெல்லாம் மறைச்சது அது மட்டும்தான் நான் செஞ்ச தப்பு. மற்றபடி மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் உண்மையாவே ஆச்சா? அதையும் மறைச்சிருக்கேன்னு சொல்லுங்க. தப்பு தான், இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மா அப்பாவுக்கு கூட எல்லாம் தெரியும்டி. என்கிட்ட ஏன் நீங்க சொல்லல? அதான் இப்ப கேள்வி. காரசாரமாக நின்ற மனைவியை மயக்க தெரியாமல் மீசையை திருகினான். யாரும் பார்த்தால் அசிங்கமாக போகுமே என்ற கிளை ஃபீலிங் வேறு ஓடியது.
அவளை இழுத்து ஒட்டி அமர்ந்து சத்தமில்லாமல் சண்டை நடந்தது. முகத்தை மட்டும் கெத்தாக வைத்திருந்தான். நீ சாகசம் பண்ற மாதிரி சூசைட் பண்றேன்னு சொல்லுவியா? ஏதாவது பண்ணிருவேங்கிற பயத்துல தான் சொல்லல. இது என் மேல சத்தியண்டி என்று சூர்யாவோ தன் தலையில் அடிக்க போக அவன் கையை இழுத்து பிடித்த அழகி கடலையை ஒரு குத்து எடுத்து அவன் கையில் வைத்துவிட்டு, இந்த கடலையில சூடே இல்ல, பழைய கடலையை கொடுத்து ஏமாத்துறான் பாருங்க, ஏதாவது சட்டம் இருந்தா தூக்கி உள்ள போடுங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கடி? ஊருக்கு போறதுன்னு முடிவா போச்சு. போறது தான். நீங்க காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் நிக்க மாட்டேன். நான் ஒரு கமிஷனர்னு பார்க்காம வெச்சு செய்றியா உன்ன என்றபடியே அவள் கழுத்தை நெரிக்க போனவன் கூட்டம் சற்று சலசலப்பாக இருவரையும் பார்க்கவும் தன் தொடையிலேயே குத்தி கொண்டவன், மானத்தை வாங்காதடி, நீயே எனக்கு மதிப்பு கொடுக்கலினா ஒரு பையன் மதிக்க மாட்டான். திரும்பி வா, வீட்டில் போய் என்ன வேணும்னாலும் செய்ய, வாங்கிக்கிறேன் வா. என்ன வேணும்னாலுமா? என் காலில் விழுவீங்களா? அவ்வளவுதானே, 10 நேரம் வேணும்னாலும் விழறேன், வாடி நம்ம வீட்டுக்கு போகலாம் என்றதுமே அழகி எழும்பி நடந்து வர சூர்யாவோ பெருமூச்சு விட்டு அவள் பின்னால் நடக்க, பெட்டியை யார் தூக்குவா? அதையும் தூக்கிட்டு வாங்க என்று அழகியோ கட்டளை போட்டுவிட்டு போக அதையும் செய்தான். கெத்து பார்த்தா வாழ முடியாதே. பைக்கு தான் கொண்டு வந்தீங்களா? எல்லாத்துக்குமே குறைதான். இதாண்டி டிராஃபிக்ல ஃபாஸ்டா வர முடியும். ஓகே, அடுத்த வாட்டி சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போது காரு சோடா எல்லாத்தையும் பின்னாடியே கொண்டு வாங்க. எல்லாம் என் நேரம், ஏறு. பைக்கில் சூர்யாவை நச்சென்று இடித்து கொண்டே ஏறி அமர்ந்து அவன் இடையை வலிக்க கசக்கி பிடித்தாள். கோவமா இருக்காளோ? வீட்டில் போய் என்ன கிளிக்கு போறாளோ தெரியலையே. நகரத்தை துப்பாக்கி முனையில் வைத்த அவனுக்கு கூட இடையளவு இருக்கும் மனைவியை சமாளிக்க சூத்திரம் தெரியாமல் விழிப்பிதுங்கினான். கதவை அடைத்துவிட்டு சூர்யா எப்படி சொல்லலாம் என ஒத்திகை பார்த்து கொண்டே நிற்க, அங்கு வீட்டுக்குள் அழகியோ அறைக்குள் போய் பொத்தென்று கதவை அடித்து அடைக்க நாடியை சொரிந்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்தான். அவன் அருகே அழகி இட்லி துணி வேறு என்னை பார் என் அழகை பார் என்று கிடக்க, சோஃபாவில் வைத்து ஒரு ரவுண்டு போனா எப்படி இருக்கும் என்று எண்ணம் கழுதையாக போக, சை இங்க வாழ்க்கையே தள்ளாடுது, உனக்கு பொண்டாட்டி சோக்கு கேக்குதாடா என்று பிடரி மீது ஒரு அடி போட்டுக்கொண்டு கதவை திறக்க தலையை தூக்கி சூர்யா பார்க்க, அங்கு வெள்ளை உள்பாவாடை தும்பை மேலாடை மட்டும் அணிந்தபடி வளைந்து வாசல் படியில் அழகி பேரழகி போல நின்றாள். ஏதோ டெஸ்ட் வைக்கிறா போல சூர்யா, கண்ணை மட்டும் சிமிட்டிராதடா, வாழ்க்கை வீணா பறி போயிரும் என்றவனோ எச்சில் விழுங்க அவளை பார்க்க, தொடை தெரிய அவள் பாவாடையை தூக்கி சேரில் காலை வைத்து அவனை பார்க்க, பாடி லோஷனை எடுத்து ஆடு தசை எங்கும் பூசியவள் அவன் அருகே நடந்து வந்து சூர்யாவின் முன்னால் நின்றவள், பின்னால எட்டல, பூசி விடுங்க என்று ஜம்பமாக அவன் தொடையிலேயே அமர, யூனிஃபார்ம் டி என்றவனை திரும்பி பார்த்த அழகி, அப்ப கலட்டிட்டு பூசி விடுங்க. நீ எலும்புனாத்தான் கலட்டவே முடியும். அவள் பார்வை முழுக்கவே ஆணை விழுங்கும் ஏப்பம் விடும் காதலும் காமமும் போட்டி போட்ட பார்வை. அவளை அவன் தொடைக்கு இருபக்கமும் காலை போட்டு அமர்ந்து அவன் நாடையை கலட்டி எடுக்க, ஐயையோ சோதிக்கிறாளே, என்ன இப்படி பண்றா, எதுக்குன்னு வேற தெரியலையே, தொட்டா வேற பிரச்சனையை கிளப்பிடுவாளோ என்றபடி அவன் தவிக்க, அவன் முரம் போன்ற உள்ளங்கையை எடுத்து அதில் லோஷனை ஊற்றி, பூசி விடுங்க என்று அவள் முன்பக்க அழகை தூக்கி காட்ட, பின்பக்கம்னு சொன்ன, இப்ப முன்பக்கம். அவளே அவன் முகத்தில் இடிக்க காட்டினாள். சூர்யா கண்கள் சொக்கிட அவளே அவன் கையை பிடித்து சூரியன் ஒன்றில் கொடுக்க, அவன் என்ன கிரீமா பூசியிருப்பான்? இதழ்கள் இரண்டும் எப்போது சேர்ந்ததென்றே தெரியவில்லை. ரதி கத்தி அவள் உச்சி முடியை பிடித்து பேய்த்தெடுத்தான். அவள்தான் சாகடித்தே தீர்வெனென்று முடிவோடு இருந்தாளே. அவனோ சல்லாப தேரை ஓட்டி அவள் நடுநடுங்க சுகமுனங்கள் கொடுக்க கொடுக்க வேர்த்து கொட்டி அழகியின் பின் அழகிலேயே முகம் புதைத்து கொண்டான். மன்னிச்சிடு ரதி. எதுக்கு? நீங்க என்ன பண்ணீங்க? அது தப்பு யாரோ பண்ணியிருக்க, உங்களுக்கு எதுக்கு மன்னிப்பு? நேத்து உங்க கூட முழு மனசா இருக்க முடியல, தப்பு பண்றேன்னு ஒரே ஃபீலிங். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, திருப்தியா இருக்கு. என் மேல சந்தேகமே வரலையா ரதி? அப்ப வேணும்னா காதல் எதுன்னு தெரியாம போயிடுச்சு, அதுக்கு ஏங்கியே காதல் எதுன்னு புரிஞ்சு போச்சு. உங்களை சந்தேகப்படவே தோணல. அப்படி சந்தேகம் வந்தா அன்னைக்கு காதல் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம் என்றவள் சூர்யாவின் இறுகிய அணைப்பில் அல்லவா இருந்தால், உண்மை காதலுக்கு விளக்கு உரை தேவையில்லை. அத்தியாயம் 37. நான் நேசம் வைத்திருக்கிறேன், அதே அளவு நேசம்தான் தன் இணையிடம் நேசம் இருக்கும் என்று நினைப்பதுதான் முதல் ஏமாற்றமே. அதிர்ஷ்டவசமாக சில காதலர்களுக்கு புரிதல் சில தினங்களில் கிடைத்துவிடும். சில காதலர்களுக்கு வருடங்கள் கழிக்கலாம். சில காதலர்களுக்கு கடைசி வரை புரிதல் இல்லாமலேயே கூட போகலாம்.
என் காதலை புரிய வைக்க தவறிவிட்டோமோ என்று போகனும் இனியாவும் ஒரே போல நினைத்து கொண்டிருந்தனர். அங்கு போகனின் காரோ வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு முன்னால் நடந்தது அப்படியே ஞாபகம் வந்து போனது. தன் பிஏவை அழகி வீட்டிற்கு ஆதாரங்களோடு அனுப்பி வைத்திருந்தான் போகன். நான் 1.5 வருஷமா அல்லோலப்பட்டு இருக்கேன். நீங்க இப்ப வந்து லவ் பண்றீங்களா? எல்லா லவ்வையும் உள்ளாடி புகுந்து கெடுத்து விடுறேனா? 1 வருஷமாவது லோன்னு சுத்துங்க எல்லாரும் என்று பல்லை கடித்தான். சூர்யா தெரிந்து செய்தானோ தெரியாமல் செய்தானோ அவனும் இந்த ஆட்டத்தில் ஒருவன்தான். எனவே அவன் காதலையும் கலைத்து விடுவதில் தீவிரமாகவே இருந்தான் போகன். பிஏ ஆதாரங்களோடு அழகி வீட்டின் வாசலில் கதவை தட்ட போன் ஆன் பண்ணப்பட்டு பிஏவின் பாக்கெட்டில் இருந்தது. என்ன பேசுகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை கேட்பதற்கு இங்கே ஒருவனுக்கு அவா. என்னன்னா என்று அழகி கேட்க, இத போகன் சார் உங்ககிட்ட தர சொன்னாருமா என்று இருவருக்கும் திருமணம் ஆகாதது சூர்யாவுக்கு ஏற்கனவே இந்த உண்மைகள் தெரியும் என்ற ஆதாரங்கள் எல்லாவற்றையும் அவர் காட்ட, சரிண்ணா, அப்படியே பத்திரமா மேஜை மேலே வச்சிருங்க. நான் என் புருஷன் வந்ததும் கொடுத்துட்றேன். காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களாண்ணா என்றதுமே அவரோ மலைத்து போய் பார்க்க, ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க என்று அதை பொருட்படுத்தாமல் பேசிய அழகியை பார்த்து அதிர்ந்து போனவர், நிஜமாவே உங்களுக்கு சூர்யா சார் மேல கோபம் வரலையா? ஏன் வரணும்? எனக்கு சூர்யா சார் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கு நடந்தது அவர் சுயநினைவே இல்லாம நடந்துருச்சு. அதுக்காக அவர் குற்றம் சுமத்த மாட்டேன்னா. அதோட உங்க போகன் சார் கிட்ட நான் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே போகன் சார் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லிருங்க என்று அவள் அதோடு முடித்து அனுப்பி வைத்துவிட, சில தினங்களில் அழகிக்கு சூர்யா மீது இவ்வளவு நம்பிக்கையா? அதற்கு பிறகுதான் அவனுக்குள்ளேயே யோசித்தான் அவன். எப்படியும் கடைசி வரையும் இனியாதான் தன்னுடைய இணை என்று முடிவாகிவிட்டது. எத்தனை காலத்திற்கு இப்படியே முகத்தை திருப்பிக் கொண்டே அலைவது? எப்படியும் வாழ்ந்தாக வேண்டுமே. சிறிது நேரம் ஆளில்லாத ரோட்டில் நடந்தான். பெருமூச்சு விட்டவன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி கிளம்பிவிட்டான். இனியாவோ அழுது அழுது சோர்ந்து போனவள் அப்படியே ஏணிப்படியிலேயே உட்கார்ந்தவாறே தூங்கிவிட, கதவு திறந்து கிடக்க போகன் உள்ளே வந்தவன் வாசலில் உட்கார்ந்து தூங்கும் இனியாவை பார்த்துவிட்டு என்று கனைக்க, ஆனால் அவளோ நல்ல தூக்கத்தில் இருந்திருப்பாள் போலிருக்கிறது. அவன் சத்தம் கேட்காமல் தூக்கம். என் தூக்கத்தை கெடுத்துட்டு தூக்கத்தை பாரு இவளுக்கு என்று அவள் அருகே போனவன் மெல்ல அவள் தோளில் தட்டினான். இனியாவோ பதறிப்போய் எழும்பி, நான் எதுவும் செய்யல என்று வாக்குமூலம் கொடுக்க சற்று பாவமாகத்தான் இருந்தது அவனுக்கு. அவள் செய்ததற்கு மேலேயே படுத்தி ஆயிற்று. இன்னும் அந்த மறதி நோய் மட்டும் எப்போது வரும்? இவள் செய்தது எல்லாம் அப்படியே மறந்து போய்விட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். மறுபடியும் காதலிக்க ஆசை மெல்ல வந்தது. வாக்கிங் போகலாமா என்றதுமே இனியாவோ மிரண்டு போய் மணியை பார்க்க, மணி நள்ளிரவு 2. இப்பவா என்று கேட்டால், அப்ப வரலைனா போ என்பான். வருகிறேன் என்றால் இடையில் விட்டுவிட்டு போய்விடுவான். நீ என்ன சொன்னாலும் சரிதான், எல்லாத்துக்கும் நான் மண்டையாட்டிடுறேன். ஏக மனதாக ஒரு முடிவு எடுத்துக்கொண்டாள். சரி என்று தலையாட்ட, போய் முகத்தை கழுவிட்டு வா, நான் நைட் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் என்று போகன் படிகளில் தாவி ஏறியவன் 2 படி போய் இனியா என்று அவள் பெயரை சொல்ல, அன்பு என்ற அவன் ஆசை விழி வரவில்லைதான். ஆனாலும் கூட ஹனி என்ற நக்கல் பெயரிலிருந்து இனியா என்று அவள் பெயர் வந்ததே முன்னேற்றத்தில் உச்சகட்டம்தான். சொல்லுங்க, ஆர்வமாக இனியா திரும்பி பார்த்தாள். ஆர் யூ ஓகே? புரியல. பனியா இருக்கும், வந்துருவியா நீ? வரேன் வா சாகலாம் என்று போகன் சொன்னாலும் கூட வரும் நிலையில்தான் அவள் ஏங்கி கிடக்கிறாள். அவளுக்கு கருணையாக கண் திறந்திருக்க வாய்ப்பை இழப்பாளா என்ன? போகன் கையில்லாத டீஷர்ட்டும் தொடை தெரிய ட்ரௌசருமாக அணிந்து கொண்டு படியில் இறங்கி வர, இனியாவோ கண் வெட்டாமல் அவனையே பார்த்தாள். அவள் பார்வை கண்ட அவனுக்கு வெகுநாள் கழித்து உடலில் ஏதோ செய்தது. அவனும் சராசரி ஆண்மகன்தானே, அதுவும் அவளை அத்தனை காதலித்த ஒருவன். கர்வமெல்லாம் ஒளிந்து போய் நீயே என் கதி என்று கிடக்கும் அவளை பார்த்து மெல்ல காதல் மட்டும் பூ பூக்கவில்லை, உள்ளே கிடந்த ஆசையும் துளிர்விட்டது. பிடரியை அழுத்தமாக தேய்த்து கொண்டான். குளித்திருப்பான் போல அவன் முடியை உதற அதன் ஈரம் கீழே நின்ற இனியாவின் மீது பட்டு அவள் உதட்டில் ஒரு துளி நீர் தேங்கி நிற்க, அவனுக்கு தெரியாமல் அவளுடைய நாவோ அந்த நீரை தேனாமிர்தமாக அருந்த கள்ளன் காணாமல் இருப்பானா என்ன? ஓரக்கண்ணால் அதை கண்டுவிட்டான். ஏற்கனவே உடலில் ஏறியிருந்த முறுக்கு இன்னும் கூடிப்போனது. பல மாதம் தவிப்பு, தனிமை, கொடுமை அவளை அனுபவித்த பொழுது கூட முழுமனதாக இன்று வரை அவளை தொட்டதில்லை. மனதில் ஏதோ ஒரு வலியோடே அவளோடு கூடியிருக்கிறான். இப்போது முடிந்தவரை அவன் அவனாகவே இருக்கிறான்.
இனி அவளை தேடப் போவதுதான் அவனை பொறுத்தவரை ஆசையாய் தேடப்போகும் முதல் கூடல். அவள் பார்வையிலேயே அவனுக்கு ஆசை வந்துவிட்டது. ஆனால் இனிமேல் கெஞ்சி கொஞ்சி காதலிக்கும் காதல் எல்லாம் வராது. புண்பட்டு விட்டான். அது அவனை பக்குவப்படுத்தி விட்டது. அதைவிட காயப்படுத்தி விட்டது. அது மாற இன்னும் பல வருடங்களாகலாம். ஏன் அந்த மாற்றம் வராமல் கூட போகலாம். போவமா? என்றவள் அவனோடு வர இனியாவின் குட்டியான மேலிட்ட வயிறு பச்சை நிற சேலை வழியாகவே தெரிந்தது வெளியே. ஏன் புள்ள எனும்போதே பெருமூச்சு வந்தது. தொட்டு பார்க்க ஆசையோ ஆசை, ஆனால் தயக்கம். தாராளமாக சித்திரவதை செய்யும் போது இல்லாத தயக்கம் காதலை காட்டுவதற்கு வந்தது. இனியா அவனை பார்த்து கொண்டே நடந்தவள் கால் தடுமாற சட்டென்று போகன் உடனே தாவி அவளை பிடித்து கொண்டான். பார்த்து நடக்க மாட்டியா? இல்ல, உங்களை பார்த்துட்டே என் மூஞ்சியில என்ன இருக்கு? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படித்தானே இருக்கேன் என்று எரிந்து விழ குரலை உயர்த்தி தானாக தாழ்த்தி அவள் இடையை அழுத்தி பிடித்து வா என்று தன்னோடு நடத்தி அழைத்து போக ஆள் ஆரவாரமே இல்லாத ரோடு. இருவருக்கும் பேச எதுவுமே இல்லை. இனியாவுக்கோ அவன் தோள் மீது சாய்ந்து கொள்ள ஆசை. டிங் டிங் என்று குல்ஃபி ஐஸ் வர இனியா ஆசையாகவே அதை திரும்பி பார்க்க வேணுமா என்றான் அவளை குனிந்து பார்த்து. அது வேணுமா அழுத்தி அவன் கேட்க ட்ரில் மாஸ்டர் போல மாறிப்போனான். ஆனாலும் பரவாயில்லை, இந்த மொரட்டு டெடி பேரை நானே வச்சுக்கிறேன்பா, இனி போக மாட்டேன், விட்டு தர மாட்டேன் என்று அடிபட்டு உதைப்பட்டு திருந்தி விட்டாள். போகன் பர்ஸை திறந்து காசை கொடுக்க அவளுக்கு மட்டும் ஒன்றை வாங்கி கையில் கொடுக்க உங்களுக்கு வேண்டாமா? நீ தின்னு. சகஜமாக இருவரும் பேச முயற்சி பண்ண அது கருண கொடூரமாகவே இருந்தது. இனியாவோ ஐஸை உறிஞ்சி தின்ன இவனுக்கு பார்வையெல்லாம் அவள் இதழில்தான். அதை முதலில் கவனிக்காத இனியாவோ திடீரென திரும்பி பார்க்க போகனோ அவள் இதழிலிருந்து வடியும் கிரீமை கண்கள் சுருக்கி பார்க்க இனியாவுக்கோ குப்பென்று வேர்த்துவிட்டது. அவனை விட்டு விலகி நடக்க போன அவள் இடையை அழுத்தமாக பிடித்து கொண்டான் போகன். தடுமாறி விழுந்து கிடக்க போறியா? இப்படியே வா. அவளோடு ஒட்டி நடக்க காரணம் தேடியது கள்ளமாடு. இல்லல்ல, ஐஸ் வடியது உங்க ட்ரெஸ்ல படுமேனுதான் என்று நெளிந்தாள் அவள். அவன் விரலோ இடை மட்டும் தடவினால் பரவாயில்லை, சற்று மேலும் விரசமாகவே தடவியதே. அப்ப வலியாம சாப்பிடணும். அவள் நாவு தீண்டி சுற்றி சப்பி எடுப்பதை கண்கள் சிவக்க பார்த்தான். தெரியாதே என்றவள் உதட்டில் இன்னும் அதிகமாக வடிய வஞ்சம் போய் ஒளிய வசீகரம் வந்து ஒட்ட காதல் மிதக்க சினம் அமில சட்டென்று அவளை அருகே உள்ள மரத்தில் சாய்த்த போகனோ இதழோடு இதழை சேர்த்து கொண்டான். வடிந்த சாரை தன் உதட்டுக்கு இடம் மாற்றி கொண்டான். இனியாவோ இனிமையாக அதிர்ந்தே போனாள். அவளுக்கும் அவனின் அருகாமை நிறைய தேவையே. அவன் கைகளோ அவள் கையை இறுக்கி மரத்தில் வைத்து அழுத்த இனியாவுக்கோ இளம்பிரல் வலித்தாலும் இம்முத்தம் மட்டுமே உணர்வால் செத்த அவளை உயிர் வர செய்ய முடியும். அவள் போகனை தொட பயந்து விரல் நடுங்க பிடிமானம் தேட அவள் கையை எடுத்து தன் எடையோடு சுற்றி கொடுத்த போகனோ அவளின் விட்ட இதழை அப்படியே இழுத்து கவ்விக்கொள்ள நாவோடு நாவு பேசியது. அவளோ விரும்பியே கொடுத்தாள். அந்த கூழின் சுவை அவன் நாவு அறிய ஆவலாக அதை சுவைத்தவனின் கைகள் மெல்ல மெல்ல அவள் சேலை மறைவை தேடி போக நடூரோடு சங்கடமாக இருந்தாலும் இனியாவுக்கு எதிர்த்து செயல்படும் தைரியம் இனிமே வராது. அவன் கைக்கு இடம் கொடுத்து சேலையை நகட்ட அவனோ குழந்தை அசைவை தொட்டு பார்த்து பூரித்து போனான். அவன் உடலோ குலுங்கி இறுகியது. அவள் கைகள் அவன் முதுகை வலிக்க பற்றியது. சிசுவை அவன் தொடும் முதல் தொடுகை தாயாக அவளையும் உடைய செய்ய அவள் கண்ணில் கண்ணீர் துளி. சட்டென்று அவளை விட்டு போகன் நகர்ந்து எதுக்கு உன்ன ஃபோர்ஸ் பண்ண மாதிரி அலற என்றான் கூர்ந்து பார்த்து. ஐயோ அதுக்கில்ல, போயிடாதீங்க, குழந்தையை நீங்க தொட்டதுமே உள்ளே ஏதோ பண்ணுச்சா, அதான் தாங்க என்று உதட்டை பிதுக்கி அவளே முத்தத்துக்கு காட்ட அவள் செய்கையில் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டான் போகன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாப்பா போல சீனப்பாரு என்று மனதிற்குள் நினைத்தாலும் மறுபடியும் துரிதமாக அவளின் பிதுக்கிய உதட்டை கடித்து சுவைத்தான். ஆசையோ அடங்கும் வரை இதழை விட்டானில்லை. நீ விரும்பி கேட்டதாலதான் தந்தேன் என்று கசங்கிய சட்டையை போகன் நீவ ரொம்ப தேங்க்ஸ் என்றால் இனியா கசங்கிய சேலையை சரி செய்து மடிப்பெடுத்தபடியே. எதுக்கு? முத்தத்தை பாவம் பார்த்து தந்ததுக்கு என்றபடி அவள் நாக்கை கடிக்க போகன் பிடரியை கோதிக்கொண்டே முன்னால் நடக்க கோபம் சண்டை எரிச்சல் இதுல எது வேணும்னாலும் காட்டுங்க, ஆனா தள்ளி போகாதீங்க ப்ளீஸ், நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன், என்னை விட்டுடாதீங்களே என்றவளின் பேச்சில் போகன் கால்கள் அப்படியே நிற்க மன்னிப்பு கேட்க தெரியல, அந்த மன்னிப்பு உங்களுக்கு போதாதுன்னு தெரியும், பட் அன்பை பிச்சையா போடுங்களேன், பிழைச்சுக்குவேன் என்று ஏங்கி ஏங்கி அழுத அவளை போகன் இப்போது திரும்பி பார்த்தான்.
நான் காயப்படுறது கூட வலிக்கல. உங்களால நிம்மதியா என் கூட வாழ முடியாத பாவியாகி நிக்கிறனே, உங்களுக்காக என்ன ஏத்துக்கோங்களேன். கோபம் வரும்போதெல்லாம் அடிங்க, திட்டுங்க. பட் பிரிவு, தனிமை இதெல்லாம் வேண்டாமே என்றவளோ அவனின் பாதத்தின் அருகே முழங்கால் மடக்கி கை இரண்டையும் கூப்பி வரம் கேட்க, ஏய், குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ற நீ? எலும்பு. என்ன விட்டுற மாட்டீங்களே? விட்றதா இருந்திருந்தா எப்பவோ விட்டிருப்பேன். தேடி வர வேண்டிய அவசியம் இல்ல. வா, எலும்பு என்று அவளை தூக்கி நிறுத்த இனியா அழுகை விழுங்கி சிரித்தாள். முழுதாக ஏற்றுக்கொள்ள நாள் ஆகலாம், ஆனால் இனி பிரிய மாட்டான் என்பதே போதும். என்னடி, உங்க தோல்ல சாஞ்சுக்கவா? அவன் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் இனியா போகனின் தோளில் சாய அவள் இடையை அழுத்தி பிடித்து அவளோடு நடந்தான். பிரிவுக்கு பிறகு ஆணோ பெண்ணோ ஒரு இணையிடம் காதலையோ காமத்தையோ தேடுவது இல்லை. தொலைந்து போன தன் வாழ்க்கையை தேடுவர். கிடைத்துவிட்டால் காதலும் காமமும் தானாகவே கிடைக்கப் பெறும். அத்தியாயம் 38. போகன் தோளில் சாய்ந்து கொண்டே இனியா அந்த இருட்டான ரோட்டில் நடந்தாள். தீர்க்க 1000 உண்டு. ஆனாலும் இருவர் மனமுமே மயிலிறகு போல பறந்தது. என்னென்னவோ செய்தது. அவள் எச்சில் சுவை இன்னும் நாக்கோடு ஒட்டிக்கொண்டு உறுதி குலைத்தது அவனுக்கு. பல நாட்கள் கழித்து இருவருக்குமே ஆசைகள் அனலாக உடலை கொதிக்க வைத்தது. அவன் கைப்பிடியில் அவன் ஆசை அறிந்தாள். அதே போல அவள் மூச்சுக்காற்றில் அவள் ஆசை அவன் உணர்ந்தான். மெல்ல மெல்ல இனியாவை குனிந்து பார்த்தான். அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உதடுகளோ கிடுகிடுவென்று ஆட மறுமுத்தம் கேட்டு அவள் கண்கள் அதை காட்டி கொடுக்க, ஆனாலும் அவளுக்கும் தயக்கம். இவனுக்கோ அவள் ஏக்கம், தயக்கம், தவிப்பு இது அனைத்தும் பிடித்தது. எத்தனை நாள் என்னை தவிக்க விட்ட? எத்தனை நாள் என்னை ஏங்க வச்ச? ஒரு நாள் அவஸ்தப்படுடி என்றவனோ வீட்டிற்குள் வந்து படியேறிக்கொண்டே ஓகே குட் நைட் என்று கொட்டாவி விட இனியாவுக்கு பலூனில் காற்று உருவி விட்டது போன்று ஆகிவிட்டது. குட் நைட்டா? அவ்வளவுதானா? போயிடுவானா? கையை பிசைந்து போகும் அவனையே ஏக்கமாக பார்க்க அவன் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்ற பேராசைதான் இப்போதெல்லாம் அதிகமாக இருக்கிறது அவளுக்கு. முத்தம் கொடுத்த வேகத்தை பார்த்து என்னவெல்லாமோ யோசித்து விட்டேனே. தலையிலேயே அடித்து கொண்டாள். அப்ப ஒண்ணுமே இல்லையா? அவள் மனசோ முரண்டு பிடிக்க இனியா நகத்தை கடித்து கொண்டே அவன் பின்னாலேயே மாடி ஏறி தன் அறைக்குள் போக விருப்பமில்லாமல் அவனை திரும்பி பார்த்து கொண்டே உள்ளே போனவள் போகன் தன் அறை போய் கதவை அடைக்கவும், இனி எப்ப இப்படி நல்ல மூட்ல இருப்பாரோ தெரியலையே. சலித்து கொண்டே பூட்டிய அவன் கதவை பார்த்து கொண்டே அவள் நிற்க, போய் தட்டி பார்ப்போமா? முயற்சி தானே. யோசனையாகவே அவன் அறையின் முன்னால் போய் கதவை தட்டுவதற்கு கையை தூக்கிட சட்டென்று போகன் கதவை திறந்தான். ஆத்தாடி, இங்கிட்டு தான் நிற்கிறாரா? சை, மானம் போச்சே. பதறி போனவள் அவளை மேலும் கீழும் பார்க்க தூக்கிய கையை கீழே போட்டுக்கொண்டாள் இனியா. அது அது எது எது? அவள் பதட்டம் அழகோ அழகு. என்ன செய்கிறாள் என்று பார்க்க கதவை திறந்த அவனுக்கு தன் அறை வாசலில் நின்ற இனியாவை கண்டுவிட்டு, இன்னைக்கு மாட்டுனா என்னும் மாசை கொம்பு முளைக்க வைத்து கீறியது. அது இல்ல, உள்ள லைட் ஆஃப் பண்ண மாதிரியே இல்லையா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். தடுமாறி வேர்த்து போய் அவனை பார்க்க, லைட்டை பார்க்க வந்த? அவள் தலையாட்ட அவளை நோக்கி எட்டு வைத்த போகனை பார்த்து அவள் பின்னால் நகர்ந்து கதவிலேயே இடித்து நிற்க, அவள் இரு பக்கமும் கையை ஊன்றி நின்ற போகன் மூச்சு உரசும் தூரம் முகத்தை கொண்டு போய், நம்பிட்டேன் என்றான் நக்கலாக இதழை மடித்து அதில் சொக்கி போனவளை பார்த்து. அது வந்து என்று இவள் இழுக்க, எது? ஒரு அக்கறையில. எது? இது அக்கறையா? அவளின் நழுவிய சேலையின் நடுவே கிடந்த முலாம்பழத்தை பார்த்து கொண்டே அவன் கேட்க, அவள் மூக்கோடு அவன் மூக்கு உரசிட, சிக்கி முக்கி கல்லை போல ஆண்மையும் பெண்மையும் கீழே உரசிட ஒரே நேரத்தில் கண்களை மூடி அதை ரசிக்க, அக்கறைய உள்ள வந்து காட்டலாமே. காட்ட தயார்தான், அண்ணா நீங்க அனுமதி தந்தா? இதுக்கு மட்டும் அனுமதி கிடையாது, எடுத்துக்கலாம் என்று போகன் கிசுகிசுப்பாய் கூற, அப்ப அக்கறையை காட்ட வரேன் என்றவளை போகன் ஒரு கையில் தூக்கி கொண்டவன், உன் ரூமுக்கு போகணுமா இல்ல என் ரூமுக்கு போகணுமாடி என்று கேட்க, நம்ம ரூமுக்கு என்றதுமே அவளை கூர்ந்து போகன் பார்க்க, இனியாவோ வெட்கம் கொண்டு முகத்தை அவன் தோளில் மறைத்து கொள்ள, இனியாவை தூக்கி கொண்டு மேலறைக்கு போனவன் காலால் கதவை எட்டி உதைத்து திறக்க, அவள் சேலையோ உருவி பாதியாக கிடக்க, அதை உருவி எறிந்த போகன், நானே எதுவும் தொடங்க மாட்டேன். நானே. அவளோ நெளிந்தாள். நீதான் பண்ணணும். பட்டமரமெல்லாம் பழுக்க நின்றது. அவளுக்கு அவன் கேட்டதையெல்லாம் தெவிட்ட தெவிட்ட கொடுத்து விடும் பேராவல். எல்லாத்துக்குமே ஓகே ஆலாம்பனாதான் அவள். போகனோ அவளை கட்டிலில் மெல்ல உருட்ட
தொடை தெரிய இனியாவோ எதையுமே மறைக்க தோன்றாமல் கிடந்தாள். இருவருக்குமே அதிக ஆசை பொங்கியது. தாய்மையில் பெண்மை வெடித்து அப்படியே பிதுங்கி கிடக்க போகன் மெல்ல அவள் அருகே உரசி படுத்தவன் அவளை பார்த்து கொண்டே இருக்க, இனியாவோ கைகளை கொண்டு அவன் கையை பிடித்து எடுத்து தன் இளமை மீது வைத்து அவளே தொடங்கிவிட்டாள். போகன், பண்ணவா? இன்னும் அடி பேசிக்கிட்டு இருக்க நீ? சலித்தவனோ அவளை விட்டு விலக போக சட்டென்று இனியா விரும்பி அவன் அருகே ஒட்டி படுத்து போகனின் இதழை கவ்வி சுவைக்க ஆரம்பித்து விட்டாள். பிரம்மாண்டமாகவே வேட்டை தொடங்கிவிட்டது. படுக்கையில் மேலும் கீழுமாக உருண்டனர். அவன் முடியை வலிக்க பிடித்து படுக்கையில் கிடத்தினாள் இனியா. போகன் அவனோ என்று முணங்கினான். அவள் செய்த வித்தையில் அவனுக்கு உளறியது நாக்கு. அவளோ அவனை இழுத்து சொக்க வைத்து விட்டாள். அவன் இம்முறை கிறங்கினான், மயங்கினான். அவளிடம் தோற்றே விட்டான். அறையெங்கும் கண்ட கண்ட சப்தம், எச்சில் பரிமாறும் ஓசை, இடை உரசும் சுகமுணங்கள், ஆண்மை சுவைக்கும் அசைவ சப்தம், பெண் விழுங்கும் சைவ சத்தம் என்று கோலாகல காதல் பண்டிகைதான். வெட்கமில்லாமல் ஒருவரை ஒருவர் தேடி தேடி விடாமல் தேடல் போய்கொண்டே இருந்தது. அதற்கு பிறகு வந்த நாட்கள் வலிக்கு மருந்து போல மெல்லிய காவியம் அது. போகன் அவளோடு ரொம்ப இணையவும் இல்லை, ரொம்பவும் பிரியவும் இல்லை. ஆனால் சகஜமாக நாட்கள் போனது. அவள் மீது ஏதாவது பழைய கோபம் வந்தால் வீட்டிற்கே வரமாட்டான். அந்த கோபம் தணியும் வரை எங்கேயாவது சுற்றிவிட்டு வீட்டிற்கு வரும்பொழுது அவளை தேடும் கண்களோடு நல்ல கணவனாகவே வந்தான். போகன் நேரம் தாண்டி வந்துவிட்டாலே ஏதோ பழைய கசடு அவனை அழுத்திவிட்டது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். பெருமூச்சு விட்டு கொள்வாள். செலவில்லாத ஒரே ஒரு கொடுக்கல் வாங்கல் உண்டு என்றால் அது நேசம்தான். அதை போகன் அன்று கேட்கும் பொழுது கொடுக்க முடியவில்லை. இன்று அவன் கொடுக்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கிறாள். இனியா, இந்தா இருக்கேன். சாப்பாடு கொண்டு வா. இதோ வரேன். காலையிலேயே மேஜையில் சாப்பிட அமர்ந்திருந்த போகனின் அருகே இனியா குனிந்து நின்று இட்லியை வைத்து கொண்டிருந்தாள். 9 மாசம் தாண்டிவிட்டது. போகன் டிவியில் ஒரு கண்ணோடு உணவை எடுத்து வாயில் வைக்க போக, அங்கு டிவியிலோ பிரபல பிசினஸ்மேன் போகனின் PA சொப்னா இருந்த வழக்கில் அவள் உடற்கூறு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. போகன் தான் அவளோடு ஆசை வார்த்தை கூறி பழகி ஏமாற்றியதாக நடந்த விசாரணையில் அப்படி இல்லை என்பதும், அவருக்கும் அந்த பெண் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதும், வெளிநாட்டிற்கு வேலை விஷயமாக சென்ற பொழுது அங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவனோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும், அவன்தான் அவளை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாகவும், திருமணம் செய்து கொள் என்ற பொழுதில் சரி என அவளை அழைத்து சென்று தன் நண்பர்களோடு காமவெறியை தீர்த்து கொண்டதாகவும், அதில் மனமுடைந்து போன அப்பெண்ணோ தற்கொலை செய்து கொண்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதுதான் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீராம் மோகன் என்று ஸ்ரீராம் தள்ளுவண்டியில் இழுத்து வரப்பட இனியா எச்சில் விழுங்கினாள். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் போகனை பார்த்தாள். தனக்கும் இந்த நிலைதான் வந்திருக்கும். நல்ல வேளை போகன் வந்தான். இல்லையென்றால் நினைக்கவே உதறல் எடுத்தது அவளுக்கு. அவனோ உணவை கடினமாக பார்த்து கொண்டே பிசைந்து கொண்டே இருந்தான். இதற்காக எத்தனை அவமானங்கள் எல்லாம் சந்தித்திருப்பான். தினமுமே ஒவ்வொரு விமர்சனம். நான் அதை செய்யவில்லை என்று மறுக்கக்கூட முடியாத நிலைமையில் அல்லவா இருந்திருக்கிறான். இனியாவோ அவன் நிலை அறிந்து வேகமாக போய் டிவியை அணைத்தவள் எலும்ப போன அவனை அமர வைத்து சாப்பிட்டுட்டு போங்க என்க, அவனோ தட்டிலேயே கை கழுவ, ப்ளீஸ் போகன் 2 வாய் சாப்பிட்டுட்டு போங்களேன். ஏய், என் தலைமையில் எடுத்துக்கொண்டு வந்து கொட்டு. என் நிம்மதி மொத்தமும் பறி போகிறதுக்கு நீதாண்டி காரணம் உன்ன என்று அவள் கழுத்தை நெரிக்க போனவன் எடுப்பாக நின்று அவள் வயிற்றை பார்த்து தன் தொடையிலேயே குத்தி கொண்டான். இனியாவோ எச்சில் விழுங்கி அவன் கையை இறுக்கமாக பற்றி, உங்ககிட்ட திட்டு வாங்கி வாங்கி மழுங்கி போச்சு. சாப்பிட்டுட்டு பொறுமையா திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு பசிக்கல. ஆனா எனக்கு பசிக்குது. உங்க பாப்பாவுக்கு பசிக்குது. நீங்க சாப்பிட்டா தான் நாங்க சாப்பிடுவோம் என உருண்டை சாப்பாட்டை எடுத்து அவன் வாயில் வைக்க, அவன் வேண்டாம் என்று தள்ளிவிட, குழந்தையை கொஞ்சுவது போல இனியா அவன் போகும் இடமெல்லாம் போய் 4 வாய் சாப்பாட்டை அடைத்தே விட்டாள். ஒரு கை தட்டினால் எப்படி ஓசை வரும்? கடினம்தான். அப்படியே நேசமும் பாசமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே செயல்பட்டால் அது போதாது. காதல் இருவருக்குமே சரிசமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த இணையோடு இளமையிலும் முதுமையிலும் ரசித்து வாழ முடியும். உலகம் கடந்து ரசிக்க தொடங்கிவிட்டனர். தவறுகளை மறந்து காதலிக்க தொடங்கிவிட்டனர். காலம் காயங்களெல்லாம் மாற்றும். அத்தியாயம் 39. குழந்தை பிறப்புக்கு இன்னும் 1 வாரம்தான் இருந்தது. ஹாலில் போகன் சத்தம் கேட்டு இனியா இறங்கி வர, அழகியோ மேலிட்ட வயிற்றோடு நின்றாள். அருகே போஷி, வெளியே காரில் சூர்யா சாய்ந்து நின்றான். அழகி கழுத்தில் பொன்தாலி, நெற்றியில் குங்குமம் என சூர்யாவின் மனைவியாக முழுதாக மாறி வந்து நின்றாள். ஆம்,
இருவருக்குமே கோலாகலமாக சென்னையில் வைத்துதான் திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு போகனை வந்து இருவரும் அழைக்க, நம்ம ஆள் தான் டென்ஷன் பார்ட்டி ஆயிற்றே. நானே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணல, வர முடியாதுடா, நாசமா போங்கடா என்று விட்டு எழும்பி போய்விட்டான். இனியாதான் தலையிலேயே அடித்துக்கொண்டு ஓடி வந்து இருவரையும் உள்ளே அழைத்து வைத்து பேசியது. திருமணத்துக்கும் அவள் மட்டும்தான் போனாள். அவ புருஷனை இவ பிடிச்சுக்கிட்டா. கமிஷனர் நல்ல மனுஷன், அழகிக்கு வாழ்க்கை கொடுத்தாரு போ என இரண்டு பெண்களும் கேட்கவே கூற, இனியாவும் அழகியும் ஒருவர் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டனர். விளக்கம் சொன்னால் விளங்கிக் கொள்பவர்களுக்கு தாங்கள் யார் என சொன்னால் போதுமானது. போகன் மாமா, எனக்கு நாளைக்கு வளகாப்பு, வந்துருங்க. போகன் வெளியே தலையை நீட்டி பார்க்க சூர்யா அவனை முறைத்துவிட்டு திரும்பி கொண்டான். மதியாதோர் தலைவாசல் மிதிக்க மாட்டானாம். நான் எதுக்கு, அவளை கூட்டிட்டு போ என்று அறைக்குள் ஆள் போயே போச்சு. அவரு அப்படித்தான்னு தெரியும்ல அழகி. எத்தனை மாசம்? அடுத்த வாரம் டேட்டுக்கா. நல்லா இருக்கியா நீ? சூப்பரா இருக்கேன். கமிஷனர் உன்னை எப்படி வச்சிருக்காரு? ஊருக்கு தான் கமிஷனர், எனக்கு இல்ல என்று அழகியோ வெட்கமாக சிரிக்க, உடனே வாய் விட்டு சிரித்த இனியாவோ, அது சரி அக்கா, கண்டிப்பா வரணும் சரியா? மாமா வரலைனா விட்டுட்டு நீங்க வாங்கக்கா. சரி அழகி. இருவரோடு வாசல் வரை வந்து பேசிவிட்டு இனியா வர, என் பொண்டாட்டிக்கு வளகாப்பு, கல்யாண போஸ்டர் ரெடி பண்ணணும். காலையில 2 பேருக்கும் கல்யாணம், நைட்டு வளகாப்பு, ஒரே அழைப்பிதழ், சீக்கிரமா ரெடி பண்ணு. போகன் பேச்சில் இனியாவுக்கு ஒரே சிரிப்புதான். போஸ்டர் ஒட்டாம பண்ணா ஆகாதப்பா என்று அவன் முதுகோடு இனியா ஒட்டி கொள்ள, எது செஞ்சாலும் தாம் தூம்னு தான் பண்ணுவேன், உனக்கென்ன குடைச்சல்? நைட்டு தான் தெரியும் என்று அவனின் பலான இடத்தை பார்த்துவிட்டு இவள் கூற, போகன் சொன்னது போலவே தாம் தூம் என்று காலை திருமணம், மாலை வளகாப்பு, எவன் என்னமோ சொல் என்பது போல மனநிலைக்கு மாறிப்போனான் அவன். எனக்கு பொண்டாட்டி இருக்கு, புள்ளை இருக்கு, அது போதும் என்று நிம்மதியாக இருந்தான். எல்லாம் முடிந்து போகன் வீட்டிற்குள் வர, இனியா வாசலில் நின்று யாரிடமோ போனில் பேசிக்கொண்டே நின்ற போகனை ரசித்து கொண்டே மாடிப்படியில் இறங்கி வர, போகன் என்றவளின் அலறல் சத்தத்தில் போகன் திரும்பி பார்க்க, முகம் குப்புற தரையில் கிடந்தாள் இனியா. இனியா என்று போகனோ ஓடி வந்து அவளை கையில் தூக்கிட, அவனின் கையெங்கும் உதிரம் கொட்டியது. போகன் என்று துடித்த அவளை தூக்கி கொண்டே மருத்துவமனைக்கு ஓடினான். அவன் கூட மறுவாய்ப்பு கொடுத்தான். கடவுளுக்கு அது கூட கொடுக்க மனமில்லையோ? இதுக்கு தான் சார் சொன்னேன், அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு. பொண்டாட்டியை பார்த்துக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன சார் முக்கியமான வேலை வந்துட போகுது? அன்னைக்கே சொன்னேன் தானே அவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்கன்னு. கூடவே இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொன்னனே. இப்ப பாருங்க. இயலாமையில் முணங்கி கொண்டு கிடந்த இனியாவை கை காட்டினார் மருத்துவர். ஏமா, நீ டாக்டரா இல்ல அட்வைசராமா? சும்மா விட்டா மணிக்கணக்கா எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உட்காந்து டீச் பண்ணாதான் முடியுமா? புள்ள கொடுத்த எனக்கு அந்த புள்ளைய பத்திரமா பார்த்துக்க தெரியாதோ? இங்க எவன் வேணும்னாலும் இலவசமா அட்வைஸ் பண்ணிட்டு போகலாம்னு என் முகத்துல என்ன போர்டா வச்சிருக்கேன்? வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன முகரைய பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க என்றவனின் மிளகாய் குரலில் அத்தனை பேருமே கப்சிப் என்று அடங்கிவிட்டனர். இனியாவிற்கு வலியோடு கூடிய புன்னகை இதழில். அடுத்த கட்டம் அவன் தொடங்க வாயை திறக்கப் போக, இனியாவோ அவன் கையை வேக வேகமாக பிடித்து இழுத்தவள், என்ன என்றான் அதே காட்டமாக. வா என்று கண்களால் அழைக்க, குழந்தை போல ஓடி வந்து அவள் முகம் முன்னால் குனிந்து நின்ற போகன், என்ன பண்ணுதுடி, பார்த்திறங்க கூடாதா? அவன் கண்கள் தவித்தது, விரலோ நடுங்கியது. ஒரு கை அவள் தலையை வருடியது. பார்த்துட்டேதான் இறங்குன. பின்ன எப்படி விழுந்த? உங்களை பார்த்துட்டே இறங்குன, படிய பார்க்கலையே என்றவளின் முடியாத குரலில் மயிலாக அகவ, அவனுக்கு நெஞ்சு பிசைந்து விட்டது. அன்று காதலித்தாளா தெரியாது, ஆனால் இன்றோ அதைவிட 100 மடங்கு காதலிக்கிறாள். இந்த உலகில் யார் உனக்கு வேண்டும் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு போகனைத்தான் அவள் கை காட்டுவாள். அது அவனுக்கே தெரியும். ஆனால் மனமோ முரண்டு பிடிக்கிறதே. நான் என்ன ஃபாரின்ல இருக்கிற மாப்பிளையாடி, பார்த்துக்கிட்டே இருக்க? இங்கே தானே இருக்கேன். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப மயக்கிறீங்களே, பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுதே. அவன் சிலிர்த்து தலையை உதற, போகன் கையை இன்னும் இறுக்கி பிடித்து தன் கையோடு வைத்து கொண்டவள், கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கிறீங்களா என்றதுமே சட்டென அவளை திரும்பி பார்த்தான். ஏதோ அந்த வார்த்தை உயிரை உருவி எடுத்துக்கொண்டு போவது போன்றே இருந்தது. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிடுமோ என்று உண்மையாகவே பயந்து போனான். அதன் பிரதிபலிப்பு அவன் நெற்றியிலிருந்து ஒரு வேர்வை துளி அவள் இதழில் போய் விழுந்தது. அங்கு இனியாவோ தன் தலையை தூக்கி மெல்ல மெல்ல போகனின் இதழில் முத்தமிட்டவள், எனக்கு ஒரு பதில் வேணும் போகன். என்ன? இந்த அன்பும் பயமும் பதட்டமும் உங்க குழந்தைக்காகவா போகன்? அவளுக்கு இருந்த சந்தேகத்தை அவள் கேட்டே விட்டாள்.
அது எப்படி தன்னை ஏற்றுக்கொண்டான்? நடிக்கிறானோ? வாழ்க்கை முழுக்க நடித்து கொண்டு வாழ முடியாதே. ஒருவேளை குழந்தைக்காக என்றால் தான் செய்த தவறுக்காக அந்த குழந்தையை கூட அவனிடம் கொடுத்துவிட்டு போய்விடத்தான் விருப்பம். விடை அவன்தான் சொல்ல வேண்டும். அவள் முத்தத்தை வாங்கி கொண்டவனுக்கு கூற பதிலில்லாமல் சிறிது நேரம் தயங்க இனியா வழியில் தன் இடையை பிடித்து கொண்டே இதழை கடிக்க, ஏம்மா முக்குமா நீ? முடியல டாக்டர் அம்மா. என்ன நினைத்தானோ சட்டென்று அவள் உதட்டில் முத்தத்தை கொடுத்தவன், இந்த குழந்தைக்காகத்தான் எனக்கு நீ வேணும்னா அதுக்கு உன்னை தேடணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தைய பெற்று தரத்துக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, புரிஞ்சிருக்குமே என்றதுமே அவன் காலரை பிடித்து இழுத்து தன் முகத்தோடு முகத்தை புதைக்க வைத்தவள், ஐ லவ் யூ போகன் என்றான். ஆனால் பதில் வரவில்லை. இன்னும் என்ன உங்களால மன்னிக்க முடியலையா? இன்னும் காலம் நிறைய இருக்கீனியா? இப்ப நான் பதிலுக்கு ஐ லவ் யூ சொன்னா அது என் உதட்டுல இருந்து வந்ததா மட்டும்தான் இருக்கும். உதட்டுல இருந்து வந்தா போதுமா, இல்ல மனசுல இருந்து வரணுமா என்ற அவன் கேள்விக்கு வறண்ட புன்னகையை ஒன்றை கொடுத்தவள், அது வரைக்கும் காத்திருக்க ஆசைதான், ஆனா முடியுமான்னு தெரியலையே. அவளுக்கு வலி அதிகரிக்க அதிகரிக்க இனியாவின் கண்கள் சொருகி போய் அவன் கையை கிடுகிடுவென்று ஆட பிடித்து கொண்டு, சாகர நேரத்துல ஒருத்தி பொய் சொல்ல மாட்டா போகன். நான் உண்மையா உங்களை நேசிக்கிறேன். அன்னைக்கு ஆத்திரத்துல தெரியாம பேசிட்டு அதுக்காக ஒவ்வொரு நாளுமே வருத்தப்படுறேன். நீங்க என் வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வராம இருந்திருந்தா நான் செஞ்சது தப்புன்னு கூட உணர்ந்திருக்க மாட்டேன். இப்படியே வாழ்ந்து குற்ற உணர்வே இல்லாம செத்தும் போயிருப்பேன். பாருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்கான நன்றியை நான் கண்டிப்பா சொல்லணும். உங்களை மாதிரி ஒருத்தரோட குழந்தைய சுமக்கிறதுக்கு எனக்கு மறுவாய்ப்பு தந்ததற்கான நன்றியை நான் சொல்லணும். ரொம்ப நன்றி போகன், என்னை ஏத்துக்க முயற்சி பண்ணதுக்காக நன்றி. அதற்கு பிறகு பேசுவதற்கு அவளால் முடியவில்லை. அம்மா வலிக்குது என்று அவள் அழுத அழுகையை பார்த்து போகனை ஒரு நிமிடம் அதிர்ந்து விட்டான். அப்படியே இனியாவின் தலையை தன் மார்போடு புதைத்து கொண்ட போகனோ, ஒன்னும் ஆகாதுடி, ஒன்னும் இல்ல, எனக்கு குழந்தைய வளர்க்க தெரியாது, குழந்தைய பெத்து தந்துட்டு போயிடாத, உன்னை கொன்றுவேன். இன்னுமே உன்னை ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவன் சண்டையை பார்த்து சிரிப்புதான் வந்தது. எஸ், இந்த உலகம் என்னை குறை சொல்லும் போதெல்லாம் உங்ககிட்ட தான் சண்டை போடுவேன். ஏன் போகன்? ஏன்னா நீதான் என் உரிமைக்காரி. அவன் கூட பேச முடியாதது செய்ய முடியாதது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட தான் காட்டுவேன். ஏன்னா நீ தான் படணும், எனக்கு அதுக்கு நீ வேணும். அப்படியா? மன்னிப்பு கேட்டல, நான் மன்னிக்கணும்னா மறுபடியும் வா, குழந்தைய பெக்கிறதுக்கு உன்னால முடியும், 10 பெத்து போடு. கோபம் அதிகரிக்கும் போதெல்லாம் இன்னும் 4 குழந்தைய தரேன், அதான் தப்புக்கு தண்டனை என்றவன் இதழ் ஓயாமல் அவள் இதழிலேயே முத்தம் கொடுக்க, அவ்வளவுதான் இனியா, தலை வெளியே வந்துருச்சு, புஷ் பண்ணுமா என்று டாக்டர் கத்த, பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு கத்துறீங்க என்று போகன் மருத்துவரை பார்த்து முறைக்க, எம்மாடி நான் வேணும்னா வெளியே போயிடுறேம்மா, உன் புருஷனையே உனக்கு பிரசவத்தை பார்க்க சொல்லு. அது என்னவோ தெரியல, அவருக்கும் என்னை பார்த்தா 7ஆம் பொருத்தமா இருக்குது, வந்ததுலேருந்து திட்டிக்கிட்டே இருக்காரு. சார், நீங்களே உங்க பொண்டாட்டியை வச்சு பாருங்க சார் என்று மருத்துவர் சிடுசிடுப்பாய் கூற, போகன் ஐயோ பாவம், ஏன் பின்னடி ஆனா உன அட்வைஸை தூக்கிக்கிட்டு ஆளாளா வந்தா? அவனோடு பேசுவதே வலி குறைந்தது போன்றிருந்தது. தன்னையும் மீறி அவன் பேச்சில் மயங்கி அவன் அருகாமையில் நலுங்கி வலியை கூட அவன் வேர்வை மனத்தில் குறைத்து கொண்டிருந்தாள் இனியா. அம்மா என்றவளின் இடுப்பை உடைத்து மகள் வெளியே வர அவன் கண்களை மூடிக்கொண்டான். அவள் வலி அவனுக்கும் வலித்தது. அவ்வளவுதான், அவ்வளவுதாண்டி. இறுக்கி கட்டி அணைக்க பிறந்த குழந்தையை அனைவரும் பார்க்க போகனோ குழந்தையை கூட அவன் பார்க்காமல் அவளைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். அவளும் அவன் கண்களில் துளிர்த்த கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டே மயங்கிட, என்னாச்சு என்னாச்சு டாக்டர் என்றவனின் அரண்ட குரலில் கண்களை முடியாமல் விழித்த இனியா, ஐ லவ் யூ என்று முணங்க போகனோ அவளை விடாமல் தூக்கி அணைத்து கொண்டவன் அவள் கண்மணி மீதே முத்தம் வைக்க, போகன், என்னை அதிகமா லவ் பண்ணும்போது எங்க கிஸ் பண்ணுவீங்க? காதலிக்கும் போது கேட்ட கேள்விதான் இது. உன்னோட கண்மணி மேல என்று அவன் சொன்னது இப்போது ஞாபகம் வர விரிந்த புன்னகையோடே அவன் நெஞ்சில் இனியா சாய்ந்தாள். எல்லா தவறுக்கும் தண்டனை விடையாகாது, சில தவறுகளுக்கு மன்னிப்பும் விடையாகலாம். அத்தியாயம் 40, இறுதி அத்தியாயம். 2 வருடங்கள் கழித்து அழகி ஹாலில் கால் மேல் கால் போட்டு டிவியை பார்த்து கொண்டிருக்க, கிச்சனில் சூர்யாவோ தோசையை சுட்டு கொண்டு நின்றான். மகள் முதுகில் தொங்க குட்டி மகனோ திண்டில் உட்கார வைக்கப்பட்டிருந்தான். ரதி, என்ன மாமா? தோசை 10 உள்ள தள்ளிட்ட, போதுமா எப்படி? சடையாம சுட்டு போடியா, துப்பாக்கி சுட தெரிஞ்சா மட்டும் போதுமாயா? தோசை பிய்யாம சுட தெரிய வேண்டாம்? ஒரு தோசை கூட வட்டமா இல்ல பாரு என்று குறை படித்து கொண்டே தோசையை அவள் உள்ளே தள்ள,
எல்லாம் என் நேரம்டா. ஒரு நாள் லீவு கிடைச்சது. எத்தனை கனவோட வந்தேன். ஆனா காலையில இருந்து பெண்டு நிமிர வைக்கிறா இவ. மகளிடம் குறையாக படித்தான். என்ன அங்க சத்தம்? ஒன்னும் இல்லடி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கறேன். அது வாரம் முழுக்க உங்களுக்கு நான் பார்க்கறேன்ல, ஒரு நாள் பார்க்க மாய்ச்சல் பட்டா எப்படி? சட்னியை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. கமிஷனர் சார், சட்னி சட்னி. அப்பப்ப ஞாபகப்படுத்திடி, நான் கமிஷனர்னு சொல்லு, மறந்துட போகுது என்று சட்னியை அவள் தட்டிலேயே சூர்யா ஊற்ற, அவன் பனியனை பிடித்து இழுத்து குனிய வைத்த அழகி சூர்யாவின் உதட்டோடு உதட்டை வைத்து தோசையை இடம் மாற்றிட, போலீஸ்காரனோ மொத்தமாக சரண்டர் ஆகிவிட்டான். இதுக்கு தானே இந்த புலம்பல்? போதுமா? நைட்டு மீதி உங்க பசங்களை சீக்கிரமா தூங்க வைங்க, ஐஸ்கிரீம் ரெடியா இருக்கு என்று அழகியோ கண் நடிக்க, சூர்யாவோ அப்படியா என்று கண்ணை விரிக்க, இன்னைக்கு நீங்க மேல நான் கீழே, ஓகேவா என்றதுமே எச்சில் ஊறியது அவனுக்கு. மமதை இல்லாத கணவன், அவனை காதலிக்க அவளுக்கு சலிக்கவே இல்லை. காதல் வாழ்க்கை எது என்று கேட்டால் என் வாழ்க்கைதான் என்று பட்டென்று சொல்லும் அளவு அவள் வாழ்க்கையை பூஞ்சோலையாக்கியது சூர்யாதான். இரவு அவன் கேட்டது அவள் கொடுத்தது என்று சினிங்கி முணங்கி அவள் காலடியில் கிடப்பான். காலை மிடுக்காக யூனிஃபார்மில் நிற்கும் பொழுது அழகி பரபரப்பாக அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து கையில் கொடுத்து போஷியை ரெடி செய்து ஸ்கூலுக்கு அனுப்ப, காரில் ஏறும் முன்பாக சூர்யா கண்ணடிக்க, அப்படியே அழகியோ பறக்கும் முத்தம் ஒன்றை கொடுத்து போகும் அவனை கதவில் சாய்ந்து நின்று பார்த்தாள். அவளுக்கு அவளே திருஷ்டி சுற்று போட்டுக் கொள்வாள். வீட்டுக்கு வெளியே கம்பீரத்தையும் வீட்டுக்கு உள்ளே காதலையும் பிரித்து வைக்க தெரிந்த காதலன்தான் அவன். மென்மையான காதல் காவியம் இவர்களுடையது. போகன் காரை விட்டு இறங்கி எப்போதும் வாசலில் நிற்கும் மனைவி இல்லாமல் கண்களை சுருக்கினான். இனியா! ஹாலில் அவன் குரல் கேட்டுவிட்டு முதலில் மோனாதான் இறங்கி வர, அம்மா எங்கடி? மேல. அவன் கையிலிருந்த சாக்லேட்டை ஒன்றை பிடுங்கிக் கொண்டு குழந்தை விளையாட ஓட, அடுத்து அவன் ரெட்டை ஜடை போட்ட அடுத்த மகள் தங்க கொலுசு அதிர ஓடி வந்து போகனின் காலை பிடிக்க, நேக்கு இந்தா என்று ஒன்றை கொடுத்துவிட்டு மனைவியை மேலே தேடினான். பாப்பா, அம்மா எங்க? லல்ல என்று கையை மேலே காட்டியது. அன்று குழந்தை பெற்று இனியா வீட்டிற்குள் வர போகன் தாய்தான் ஆரத்தி எடுத்தார். இனியா எடுத்து வளர்த்த குழந்தை மோனா பாவமாக ஒதுங்கி நிற்க, போகன் கையை விரித்து வாவென்று அவளை அழைக்க, ஓடி வந்து அவன் காலடியில் கவ்வி பிடித்து கொண்டு அவனை அண்ணாந்து பார்த்தது. அவளை குனிந்து தூக்கி கொண்ட போகனை இனியாவோ இறுக்கி அணைத்து கொண்டாள். கண்ணீர் தானாக சிந்தியது. என்ன? தேங்க்ஸ் நிறைய சொல்ல வைக்கிறீங்க போகன். இது காதல். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னோட எல்லாத்தையும் நேசிப்பேன் என்று சொல்லாமல் செய்த அவனை வெறுக்க வைத்து விட்டேனே என வருந்த வைத்து விடுவான். தேங்க்ஸ். அவளையே ஏற்றுக்கொள்ள போராட வேண்டியிருக்கிறது. அந்த குழந்தையை ஏற்றுக்கொள் என எப்படி கூறுவது என அவள் தொண்டையில் முள்குத்தி கிடந்ததை அவள் மட்டுமே அறிவாள். என்ன இருந்தாலும் அது அவளின் முதல் குழந்தை அல்லவா? எப்படி விட, எங்கே போகும்? அதனால் அவளின் பெயரை மின்வெள்ளி போகன் என்றே மாற்றிவிட்டான். பேரு நல்லா தானே இருந்துச்சு. எனக்கு அந்த பேர் பிடிக்கல என்று முடித்து விட்டான். இளைய மகளுக்கு விடிவெள்ளி போகன் என்று பேர் வைத்து இரண்டுமே என் பிள்ளைகள் என்று ஊரறிய செய்து விட்டான். பழையதை பேசாமலேயே இருந்தாலே பாதி பிரச்சனை தீரும். எனவே இருவருமே கடந்த காலத்தை பற்றி வாயையே திறப்பதில்லை. பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு இவ மேல என்ன பண்றா? நான் வந்த சத்தம் கேட்டும் கூட இன்னும் இறங்கி வரல. கொழுப்பு கூடி போச்சு இந்த குந்தானிக்கு என்று திட்டிக்கொண்டே மேலே போக, அவன் தகப்பன் குரல் கேட்டு அப்படியே படிகளில் நின்று கொண்டான். ஒழுங்கு மரியாதையா என் மகனை விட்டுட்டு வெளியே போயிரு. நீயே ஓசையா வந்து ஒட்டிக்கிட்ட கழுத. நீ எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு என் மகன் அப்பனா? கம்பெனியில பாதி ஷேர் உன் மூத்த மக பேருக்கு எழுதி வச்சிருக்கான் அவன். இங்கு இனியாவுக்கோ இந்த தகவல் எல்லாம் புதிதாயிற்றே. காஃபியை பதமாக ஆற்றி அவர் கையில் கொடுத்த இனியா, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க மாமா. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல. ஒழுங்கா நீயும் அந்த அனாதை கழுதையும் வீட்டை விட்டு வெளியே போங்க. எவ்வளவு காசு வேணும்னாலும் நான் தரேன். என்னவோ இனியாவை ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு பிடிக்கவே இல்லை. எவ்வளவு தருவீங்க மாமா? எத்தனை கோடி வேணும் உனக்கு? 4 கோடி ரூபாய் வேணுமாமா என்றாள் இனியா. சரி, 5 கோடியா தரேன். என் மகனை விட்டுட்டு அவன் வாழ்க்கையை விட்டுட்டு போயிரு நீ. உங்களுக்கு 6 கோடியா தரேன். இனிமே உங்க மகன் குடும்பத்தை பத்தி பேசுறத விட்டுருங்கண்ண. அதோட அவரை பத்தி குறை சொல்றதுக்கு இந்த வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது. என்னதே, என்ன வராதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? போகனோட மனைவி. அவர் குழந்தைகளுக்கு அம்மா. இது அவர் சம்பாதிச்சு வாங்கின சொத்து. சோ நான் தாராளமா பேசலாம். கேட்டுக்கொண்டிருந்த போகனுக்கு இதழை மீறி சிரிப்பு விரிந்தது. ஏற்றுக்கொண்டான். காதலிக்கிறான், காதலிப்பான். ஆனால் அந்த உடைந்த நம்பிக்கையை தேடினான். இதோ கண்டுபிடித்து விட்டானே. கையை கட்டிக்கொண்டு இனியா போடும் போட்டை ரசித்து பார்த்தான். ஊருக்கு ஊரு வப்பாட்டி வச்சிருக்கிறவனுக்கு கொடி பிடிக்கிறியா நீ?
வச்சுட்டு போறாரு மாமா, அது அவரோட சௌகரியம். ஆனா அவர் பொண்டாட்டி நான் தானே. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாத்தையுமா இழந்துட்டு தெருவில் நிப்ப பாரு நீ. தேங்க்ஸ். அப்படி நின்னாலும் கூட உங்க மகன் என் கூட இருப்பாரு. போயிட்டு வாங்க மாமா, அவர் வர நேரம் உங்களை பார்த்தா ரொம்ப கோபப்பட போறாரு என்றதுமே அவர் கையில் இருந்த காஃபி கப்பு பறக்க அதையும் நிதானமாகவே பொறுக்கி துடைத்து கொண்டிருந்தாள் இனியா. வழியில் நின்ற தன் மகனை முறைத்து கொண்டே அவர் கீழே இறங்க போக தகப்பனாக போய்விட்டார். இல்லையென்றால் போகனின் ஆட்டமே வேறாக இருக்கும். மொத்தமாக தகப்பனை விட்டு விலகிவிட்டான் அவன். அவன் வந்ததுமே பிசினஸ் காலி. சொத்துக்களை பராமரிக்க முடியாமல் விற்க ஆரம்பித்து விட்டார். மறுபடியும் மகன் வந்துவிட்டால் அவன் பார்த்து கொள்வான் என நினைக்க அவனோ யாருமே தேவையில்லை என்று ஒதுங்கிவிட்டான். தாய் வீட்டுக்கு வந்தால் ஒதுக்க மாட்டான். அதே சமயம் பேசவும் மாட்டான். நீயே நம்பல, மற்றவங்க எப்படி என்ன நம்புவாங்க என்று கோபம் கூட இன்னமும் உண்டு அவனுக்கு. அங்கு வாசலில் நின்ற புருஷனை கண்டுவிட்டு இனியாவோ ஒரு நிமிடம் திடுக்கிட்டு விட்டு சாதாரணமாக முகத்தை வைத்து கொண்டவள், வாங்க, எப்ப வந்தீங்க என்று சிங்கில் இனியா கை கழுவ அவள் தோளில் முகத்தை புதைத்த போகனோ ஐ லவ் யூ டி என்று அவள் ஒவ்வொரு நாளும் கேட்க விரும்பிய 3 வார்த்தையை போகன் முணுமுணுக்க ஆச்சரியமாகவே கண்களை விரித்த இனியா சட்டென்று அவனை பார்த்து திரும்பி, என்ன சொன்னீங்க? ஆனால் உடனே சுதாரித்து விட்டான் போகன். எதுவும் சொல்லலையே. இல்ல, ஐ லவ் யூன்னு சொன்னீங்க, அது கேட்டுச்சு. இல்ல. அவன் தோளை உழுக்க, இல்ல கேட்டுச்சு. பழைய பீஸுக்கு லவ் யூ சொல்றதுக்கு நான் என்ன லூசா? அப்ப யாருக்கு சொல்லுவீங்களோ? ஏன், என் பிஏ சும்மா இளம் பேபியா வந்து சேர்ந்திருக்கா பாரு. பாப்பா சான்ஸே இல்ல. இன்னைக்கு லிப்ட்ல வச்சு கிஸ் அடிச்சா பாரு. மெர்சல் ஆகிட்டனா என்று தன் வெள்ளை சட்டையை காட்டினான் அவன். உண்மையாகவே போகன் சட்டையில் முத்தக்கரை இருந்தது. அவ செம ஹாட்டு. நைட்டு டின்னர் அவ கூட தான். ஓ என்றால் உதட்டை சுளித்து. அப்படி ஒரு ஃபிகர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு போய் புள்ள பெத்து டயர் வயிற்றுல விழுந்த உன்னை போய் யாராவது லவ் பண்றேன்னு சொல்லுவாங்களாடி? போகனோ கண்களை உயர்த்தி கேட்க டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவன் கையில் கொடுத்த இனியா, தொடச்சுக்கோங்க, அது காதல் சின்னம். நம்பிட்டேன். இந்த நம்பிக்கை எப்ப வந்துச்சோ? அந்த முத்தக்கரையை தானே துடைத்துவிட்ட இனியாவை ரசித்து பார்த்தான் அவன். என்னை தேடி வந்து தூக்கி போட்டு பந்தாடும் போதுதான் என்று கண் சிமிட்டினாள். ரொம்பத்தான். என்னாச்சுமா, எப்படி இது பட்டுச்சு? ஒரு பொண்ணு வேகமா லிஃப்ட்டுள்ள ஓடி வந்தாளா, சட்டுன்னு மோதிட்டா என்று அவனே கூறினான். தெரிஞ்சே மோதினாலும் என் புருஷனை அசைக்க முடியாது. எப்படி? இதுக்கு நான் மட்டும்தானே வேணும் என்று அவள் காட்டிய இடமோ வேறு. போகன் தலையை வெளியே விட்டு பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்தவன் இனியாவை அப்படியே சாய்த்து ஆடை களையாமல் ருசித்து கடித்து சாப்பிட்டு விட்டு நகர, அப்பா இதுல மட்டும் அடாவடிதான் இவரு என்று வலித்த இதழை இனியா நாவில் ஈரம் செய்ய, இவ மட்டும் குறதான் என்று திருப்பி தன் உதட்டை பிதுக்கி காயம் காட்டிவிட்டு போகன் போக, சீ என்று சினுங்கும் மனைவி அவன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தாள். விசில் அடித்து கொண்டே போகும் போகனை பார்த்து இனியாவோ நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஒரு வார்த்தை எத்தனை வருடத்தை சாபமாக்கிவிட்டது. எத்தனை ரணத்தை தாண்டி சிரிக்கிறான் இவன். இறந்து போன நபரை எப்படி தட்டி எழுப்ப முடியாதோ அப்படியே இறந்து போன காலத்தையும் ஒன்றுமே செய்ய முடியாது. இறந்த காலத்திற்காக நிகழ்காலத்தையும் இனி வருகின்ற எதிர்காலத்தையும் பிரிவு என்ற ஒரு சொல்லால் பிணக்காக்கி இருவரும் வருந்துவதை விட இறந்த காலம் என்ற ஒன்றை மறந்துவிட்டு இனி வருகிற எதிர்காலத்திற்கும் சேர்த்து காதலை சேர்த்து வைத்தால் அந்த காதல் பட்ட வடுவையும் மறக்க செய்யும். மறப்பவன் மனிதன், மன்னிப்பவன் புனிதன், மறுபடியும் காதலிப்பவன் காவிய தலைவன். அவன் சொல்ல விரும்பாத காதல் காவியம், ஆனால் அவள் நன்கு அறிந்த காதல் காவியம்தான் இது. அவன் காதல் அவளுக்கு புரியும், அவள் காதல் அவனுக்கு மட்டும் புரியும். யாரும் சொல்லாத காவியம் காதலில் முற்று பெற்றது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தியும் என்னுடைய குரலை பத்தியும் தன்மையா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹை பட்டனையும் மறக்காம தட்டிடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைப்புமே எங்களுக்கு எப்பவுமே பூஸ்டா இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு ஹைப்பும் கொடுக்க அது 7 lakh plus தாண்டும் போது அடுத்த கதை ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஸோ மறக்காம ஹைப்பை தட்டிடுங்க மக்களே. மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் RJ தியா.